அரசு ஒரு டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட் இது எப்போ போட்டிருக்காங்கன்னா 3/6/2020 உள்ளாட்சி நிர்வாகத்தில் பிரேம் ஆனந்த் டெப்டி கமிஷனர் ஆஃப் தாம்பரம் கார்பரேஷன் அங்கிருந்து கமிஷனர் ஆஃப் திண்டுக்கல் கார்பரேஷனுக்கு போறதுக்கு 30 லட்சம் ரூபாய் கொடுத்து போறாரு. எதுக்கு? மக்கள் சேவையா? இவ்வளவு அவசரமா 3/6 டிரான்ஸ்ஃபர் ஓட வேண்டிய அவசியம் என்ன? திமுக ஐடிவிங்கில் இந்த தவழ்றவன் பால் குடிக்கிறவன் குஞ்சு குழந்தையெல்லாம் வச்சு திமுக ஐடிவிங்க நடத்தி விஜய் மாதிரி ஆட்சியை பிடிக்க போகிறத சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத தவ்வல் கிவ்வல் எல்லாம் 20 வயசு பசங்களை வச்சு எல்லாத்துக்கும் ஆளுக்கு 10 லட்சம் கொடுத்து அவன் 2 கேமரா 2 வீடு வச்சுட்டு அவன் ஒரு ஐடிவிங் நடத்துகிறான். வார் ரூம், பெண் நிறுவனத்துடைய வார் ரூம். எந்த உண்மையை சொல்லுவான்? ஆதவ் அர்ஜுனா தான் திமுக எதிர்ப்பை முழு மூச்சாக தாவேக்காவில் செய்த நபர். ஆதவ் அர்ஜுனா தாவேக்கானுடைய ஒரு பெரிய பில்லர், ஒரு பெரிய தூண். எல்லாரும் திருடுற மாதிரி அவரும் திருடிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். ஆனா ஆதவ் அர்ஜுனாவுடைய பங்கை மிக சாதாரணமா மறுத்துவிட முடியும். 2500 ரூபாய் எதிர்பார்த்து இருக்கிறவங்கள மனுஷனா சேர்த்தீங்க, அவர்கள மனிதர்களே இல்ல. அரசு 2500 ரூபாய் கொடுக்கும். இதெல்லாம் ஒரு செய்தியும் இல்ல, இதெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது. நம்ம சொல்றோம், நீங்க சொல்றீங்க. ஆனா இத ஒரு தாழ்த்துல ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற மக்கள்லாம் விஜய் இதெல்லாம் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு 2500 ரூபாய்க்கு சீட் எடுத்துட்டு போற எதிர்பார்க்கிறவங்க 2500 ரூபாய் மந்த்லி பேமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல பெண்களுக்கு. அதெல்லாம் பட்ஜெட்ல காசே இல்ல, அப்படிதாங்க கொடுக்க மாட்டாங்க, போங்க, அவ்வளவுதான். இப்போ விஜய் அவர்கள் சிங்கப்பெண் திட்டங்கள்னு சொல்லிட்டு பல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் பொம்பளை போலீஸே இல்லையா? இவர் சொன்ன சிங்கப்பெண்ணு தான் குற்றவாளி பிடிக்குமா? சிங்கப்பெண்ணு, புலி பெண்ணு, எலி பெண்ணு. அப்ப மகளிர் காவல் நிலையம்னு ஒன்று உருவாக்கி அவன் குற்றவாளிகளை மகளிர் காவல் நிலையத்துல மகளிர் சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரிப்பதற்காகத்தான் அந்த மகளிர் காவல் நிலையம். சத்துணவும் காமராஜே கொண்டு வந்துட்டாரு. முட்டை கொடுத்தா அது இப்ப சத்துணவா? இதெல்லாம் ஏமாத்திரக்கு நடக்கிற வேலை. அது சினிமா பாணியில சிங்கப்பெண். பெண்ணே சிங்கமா தான் இருப்பான். ராணுவத்தில் இல்லையா, நேவியில் இல்லையா, ஆர்மியில் இல்லையா? இவர் பேர் வைக்கிறார் சிங்கப்பெண்ணா. ஏன் சிங்க முகமூடி போட்டுக்கிறதா? எல்லாம் சினிமா கூத்தா, சினிமா கூத்து. திமுக ஆட்சியில் இருந்த அதே ஊழல் அதிகாரிகள், அதே IAS அதிகாரிகள், இவர்களை தவிர்த்து ஆட்சி நடத்த முடியாத நிலையில் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய தாவேக்கா. இப்ப தாவேக்கால இப்ப என்ன செய்தி வருதுன்னா, அடுத்த மாதம் அமைச்சரவை மாற்றம். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் இருக்காங்க. வாங்க பேசுவோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ வெற்றிகரமா தாவேக்காவோட 1 மாத ஆட்சி காலம், அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்லை, தாவேக்கா ஆட்சி 1 மாத காலம் திமுக ஆட்சியை போலதான் தொடர்கிறது. இது தாவேக்கா ஆட்சியாக இன்னும் உருமாறவில்லை. திமுக ஆட்சியில் இருந்த அதே ஊழல் அதிகாரிகள், ஊழல் செய்த அதே IAS அதிகாரிகள், இவர்களை தவிர்த்து ஆட்சி நடத்த முடியாத நிலையில் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய தாவேக்கா. இப்போ தாவேக்கால இப்போ என்ன செய்தி வருதுன்னா, அடுத்த மாதம் அமைச்சரவை மாற்றம். ஆமாம். ஏன் அமைச்சரவை மாற்றம்னா, நிறைய புது அமைச்சர்கள், அரசியலுக்கு புதிய அரசியல்வாதிகள், இவர்களால் இந்த ஊழல் அமைச்சர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. இது அதிக அளவு கவனம் எடுக்கக்கூடிய நிலையிலும் விஜய் இல்லை. அது அவருக்கு பழக்கமும் இல்லை. அப்போ இதற்கு மேல் இவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை விஜயால. அப்ப இதே அதிகாரிகள், இந்த அதிகாரிகளை வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு இவருடைய அமைச்சர்களும் இல்லை, விஜயும் இல்லை, ஆதவ் அர்ஜுனாவும் இல்லை. அப்ப இப்படி ஆட்சி மாறும், காட்சி மாறும். அதே அதிகாரிகள் தான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இது அரசு ஒரு டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட் இது எப்போ போட்டிருக்காங்கன்னா 3/6/2026. இதில் உள்ளாட்சி நிர்வாகத்தில் பிரேம் ஆனந்த் டெப்டி கமிஷனர் ஆஃப் தாம்பரம் கார்பரேஷன் அங்கிருந்து கமிஷனர் ஆஃப் திண்டுக்கல் கார்பரேஷனுக்கு போறதுக்கு
30 லட்சம் ரூபா கொடுத்து போறார். எதுக்கு? மக்கள் சேவையா இல்லை இலவச சர்வீஸா? இல்லை, சம்பளம் உண்டு, அலவன்ஸ் உண்டு, குவார்டர்ஸ் உண்டு, வீடு உண்டு, கார் உண்டு, எல்லாம் உண்டு. இந்த பட்டியலில் அடுத்து பார்த்தீங்கன்னா பாலு டெப்டி கமிஷனர் ஆஃப் திருச்சிராப்பள்ளி கார்பரேஷன்லேருந்து காரைக்குடி கார்பரேஷனுக்கு 35 லட்சம் ரூபா. KM சுதா கமிஷனர் ஆஃப் கரூர் கார்பரேஷன்லேருந்து கமிஷனர் ஆஃப் கும்பகோணம் கார்பரேஷன் 30 லட்சம் ரூபா. ஏன்? ஆட்சி வந்துருச்சு, அவசரமா டிரான்ஸ்ஃபர் போட்டால் கோடிகளை அள்ளிடலாம். இவ்வளவு அவசரமா 3-6 டிரான்ஸ்ஃபர் போட வேண்டிய அவசியம் என்ன? என் ஆட்சிக்கு முந்தி போட்டிருக்கணும். அது யாருக்கு போய் சேர்ந்துருக்கும்? திமுக போய் சேர்ந்துருக்கும். இந்த லஞ்சம் நேருவுக்கு போய் சேர்ந்துருக்கும். ஆட்சி 4ஆம் தேதி 5ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை, அப்புறம் அமைச்சர் ஃபார்ம் ஆயிடுவாங்க. அப்போ புதிதாக அமைச்சராக பதவியேற்பவர்களுக்கு அந்த காசு கொடுக்கணும். அப்போ அதிகாரி என்ன பண்றாங்க? 3ஆம் தேதி 3-6 அவசரமா டிரான்ஸ்ஃபர் போட வேண்டிய அவசியம் என்ன? அப்போ எவ்வளவு புரியுதா? அப்ப இதை யாரு போடுறான்னா, இப்போ இந்த ஆட்சியில ககன் சிங் பேடி என்ன ஒரு கார்பரேட் பேடி, இவர்கள் தான் இந்த உள்ளாட்சி ஊராட்சி நகராட்சி நிர்வாகத்தை கட்டுப்படுத்துகிற அதிகாரிகள். அதாவது ககன் சிங் பேடி IAS, சமீர் IAS, மதுசூதன செட்டி ரெட்டி IAS, பிரதீப் குமார் IAS பேரூராட்சி இயக்குனர். இந்த மதுசூதன ரெட்டி IAS இப்போ என்னவா இருக்காருன்னா, இவர் தான் ராம்கின்னு ஆந்திராவிலிருந்து குப்பை எழுறதுக்கு இங்க ஒரு நிறுவனத்தை கொண்டு வர்றாரு. எங்க குப்பை எழுறதுக்கு ஆளுக தான் இருக்காங்க. நிறுவனம் எங்கிருந்து வருது? ஆந்திராவிலிருந்து. உபேஷ் நிறுவனம் எங்கிருந்து வருது? ஜெர்மன்ல இருந்து வருது. 7000 கோடி. இது யார் காலத்துல? வேலுமணி காலத்துல. அதே நிறுவனம் தான் நேரு காலத்துல 700 ரூபாய்க்கு 700 கோடி குப்பை எல்லவனா 7000 கோடி கொடுக்கிறாரு. யாரு? வேலுமணி. இன்னைக்கு வரைக்கும் சென்ட்ரல் விஜிலன்ஸ் ஒன்று இருக்கு, விசாரிச்சுதா? இல்லை. ஏன் விசாரிக்கல? பாஜக விசாரிக்கவே இல்லை. ஏன் பாஜக விசாரிக்கலைன்னா, வேலுமணி நம்ம ஆளு, வேலுமணியை வச்சு அதிமுக உடைக்கலாம், இதுக்காக நடவடிக்கை எடுக்கல. இப்போ இந்த மதுசூதன ரெட்டி 3 பினாமி நிறுவனங்களை வைத்து 1000 கோடி ரூபாய்க்கு குப்பை என்ற கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. 500 கோடி ரூபாய் செலவு. 500 கோடி ரூபாய் எங்க போயிடும்? பேக்கெட்ல போயிடும். அப்ப இதெல்லாம் விஜய் தெரியுமா? இந்த அதிகாரிகளை நம்பி, நல்ல அதிகாரிங்க இவங்கதான், இப்படி நேர்மையான அதிகாரி ககன் சிங் பேடின்னு இந்த மீடியாவில் இருக்கிற தரகர்கள், புரோக்கர்ஸ், இழிவான பயலுக அவரை பில்டப் பண்றான். ஏன்? எல்லாம் அப்படி காசு வாங்கியிருக்கான். அப்போ இந்த நிர்வாகம் எப்படி நடக்குது பார்க்கணுமா இல்லையா? இந்த இது அரசு வந்த லிஸ்ட். இது 3-6 அவசரமா டிரான்ஸ்ஃபர். ஒரு டிரான்ஸ்ஃபர் 2 டிரான்ஸ்ஃபர் இல்லை, எத்தனை டிரான்ஸ்ஃபர் பாருங்க. 3-4 16 23 அவ்வளோதானா? 23. ஆமாம், 23 டிரான்ஸ்ஃபர். 23 டிரான்ஸ்ஃபருக்கு 25 லட்சம் ரூபா ஒரு டிரான்ஸ்ஃபர். எவ்வளோ ஆச்சு? 2.5 கோடி 5 கோடி ஒரு 6-7 கோடி ரூபாய் வசூல். இவ்வளவு பதட்டமாக பணம் வாங்குற அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அப்போ அருணை போட்டிருக்கீங்க விஜிலன்ஸ் கமிஷனரா. அவர் என்ன ஒரு வேலை இல்லை, அவருக்கு ஒரு வேலையா இல்லை. அப்போ என்ன வேலை? பேசாம உட்கார்ந்து சாப்பிட்டு தூங்குறதா வேலை. அப்போ இந்த மதுசூதன ரெட்டியினுடைய நிறுவனம் தான் 1000 கோடி ரூபாய்க்கு ஆந்திராவிலிருந்து வந்த ராம்கி நிறுவனம் குப்பை அழுகிறது. அதே போல இந்த மதுசூதன ரெட்டி எப்படி இருந்தார்னா, அவர் ஹெல்த்ல டிசியா இருந்த ஒரு அதிகாரி, டெப்டி கமிஷனர் ஆஃப் ஹெல்த் கார்பரேஷன். இப்ப இவர் என்னவா மாறுறாரு? நகராட்சி நிர்வாக இயக்குனர். டோட்டல் நகராட்சிக்கும் அவர் தான் டைரக்டர். இவரை யார் போட சொல்றா தெரியுங்களா? ஆந்திரா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி.
தமிழ்நாட்டுல யார் போட்டோம்னு சொல்லிட்டு ஆந்திரா முதலமைச்சர் முடிவு பண்றாரு. ஏன்னா இவர் அவரு சொந்தக்காரு, 2 ரெட்டிகளும் உறவினர்கள். தென்னிந்திய முதல்வர் மாநாடு நடந்ததா சென்னை ஐடிசி பார்க்ல. அப்போ எங்க ஆளுங்க அவர் பார்த்ததோ நல்ல போல் உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னோன்னையும் நகராட்சி நிர்வாகத்தை பார்க்கிற முதலமைச்சருடைய செக்ரட்டரி உமாநாத் இவரை இந்த போஸ்டிங்கில் போடுறாரு. இவர் இப்போ பலாயிரம் கோடி குப்பை அள்ளுறது பூரா பாவம் ராத்திரி பகலா முடிச்சு ஆண்களும் பேர் 500 ரூபாய் குப்பை அள்ளுறான். இந்த அதிகாரிகள் 500 கோடி சாப்பிட்றான், 200 கோடி சாப்பிட்றான். அப்போ இந்த ஆட்சியெல்லாம் தேவையா? திமுக முடிஞ்சது, இப்போ விஜய் வந்த பிறகு இதே ஆட்சி தான் தொடருது. நீங்க 138 நகராட்சி, 24 மாநகராட்சி, இது பூரா என்ன ஆச்சுன்னா குட்டி ஊர். எது? காரைக்குடி. அது ஒரு பெரிய மாநகராட்சி அல்ல. மாநகராட்சி ஏன் ஆக்குறாங்கன்னா உலக வங்கியில் 5000 கோடி கடன் வாங்கலாம். யார் தலையில்? மிளகா அரைக்கிறது மக்கள் தலையில். நகராட்சியா இருந்தால் வீட்டு வரி ஒரு 500 ரூபா போடுவான், மாநகராட்சியா இருந்தால் 5000 போடுவான். இதெல்லாம் மக்களுக்கு போய் சேராம இந்த குஷ்டரோகி ஆதித்தனார் தினத்தந்தி பத்திரிக்கை, கேரளா நம்பியுதிரி தினமலர், ராஜஸ்தான் மார்வாடி கோயங்கா தினத்தந்தி, இதெல்லாம் மக்களுக்கு உண்மை சொல்லுவானா? அடுத்து இந்துனாலே காரி துப்பணும், இந்துனால பல்லம்பரையும் சக்கரையும் வண்ணா நாசுவா இப்படி சாதிகளை பிரிப்பதுதான் இந்துன்னு ஒரு பத்திரிகையே இருக்கு. இவன் சொல்லுவானா? ஹிந்துராம் ஜென்ராம் எல்லாம் யாரு? அவ்வாள். அவன் பூரா திமுகவுக்கு சொம்பு, நம்ம சீப்பு செந்தில் மாதிரி சொம்பு. அப்போ இந்த உண்மையெல்லாம் யார் மக்களிடம் சொல்லுவது? எதுவுமே சொல்றதில்லை. அரசு கொடுக்குற விளம்பரத்தில் பலாயிரம் கோடி, 5000 கோடி ரூபாய் பல நகராட்சிகளை மாநகராட்சியாக மாற்றி உலக வங்கியில் கடன் வாங்கிட்டு காவேரி மருத்துவமனை கட்டிட்டு போயிட்டார். யாரு? நேரு. அதற்கு முன்பு 1.5 லட்சம் கோடியை வேலுமணி காலத்தில் ஸ்மார்ட் சிட்டி உலக வங்கியில் வாங்கிட்டு தலையில் மிளகா அரைச்சிட்டு அவன் போயிட்டான், வேலுமணி போயிட்டார். இப்போ இந்த அதிகாரிகளை வைத்து தான் விஜய் ஆட்சி நடத்துறாரு. அப்போ இந்த திருடி கொடுக்குற அதிகாரிகள் ககன் சிங் பேடி, சமீர் IAS, மதுசூதன ரெட்டி IAS, பிரதீப் குமார் IAS, இவர்கள் 4 பேர். இவர்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது யாருன்னா தலைமை பொறியாளர் ராஜேந்திரன். பல கோடி, 1 கோடி 2 கோடி இல்லை. இப்படி இந்த கட்டமைப்புகளை வைத்திருக்கிற விஜய் நல்ல அதிகாரிங்க. அவர் யாரு? ககன் சிங் பேடி. இப்படி அவங்க சொல்லும் போதே மூச்சுக்கு 300 தடவை சொல்றாங்க, நான் போட்ட மாதிரி யாருமே போட்ட கிடையாது, அவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஆபீசர்ஸ் நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அடிக்கடி சொல்றாரு. இல்லாத பட்டியல ஆதாரத்தோட சொல்றேன். இந்த அதிகாரி பஞ்சாப்ல ஒரு மெடிக்கல் காலேஜே கட்டி வச்சிருக்காரு லஞ்சம் வாங்கி. எவ்வளவு கோடி கட்ட முடியல? மெடிக்கல் காலேஜ் ஒரு 500 ரூபாய் கட்டிடலாமா? இல்ல 5000 கட்டலாமா? பலாயிரம் கோடி இல்லாம ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்ட முடியாது. இந்த ககன் சிங் பேடி எப்போது ஆட்சிக்கு வந்தார், ஆட்சியாளராக மாறினார், எப்போ அதிகாரத்துக்கு வந்தார், இவர் என்ன சொத்து இருந்தது? ஒரு மெடிக்கல் காலேஜ் 5000 கோடிக்கு யார் இதை சென்ட்ரல் விஜிலன்ஸ் விசாரிக்கணும்ல? விசாரிச்சானுங்களா? எதுவும் விசாரிக்கல. ஸ்டேட் விஜிலன்ஸை விசாரிக்கல. அப்போ விஜயுடைய சொந்த தாய் மாமன் தான் அந்த பிரிட்டோ கப்பல் கம்பெனி ஓனர். இந்த கப்பல் யாருடைய கப்பல் நான் கேட்குறேன். இந்த திமுக ஐடிவிங்கில் இந்த தவழ்றவன், பால் குடிக்கிறவன், குஞ்சு குழந்தையெல்லாம் வச்சு திமுக ஐடிவிங்கு நடத்தி விஜய் மாதிரி ஆட்சியை பிடிக்க போகிறத சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத தவ்வல் கிவ்வல் எல்லாம் 20 வயசு பசங்களை வச்சு எல்லாத்துக்கும் ஆளுக்கு 10-10 லட்சம் கொடுத்து அவன் 2 கேமரா 2 வீடு வச்சுட்டு அவன் ஒரு ஐடிவிங் நடத்துகிறான். வார் ரூம், பெண் நிறுவனத்தினுடைய வார் ரூம். எந்த உண்மையை சொல்லுவான்? இதுதான் விஜயுடைய ஆட்சியினுடைய அளவீடு. இப்போ விஜய் அவர்கள் சிங்கப்பெண் திட்டங்கள்னு சொல்லிட்டு பல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில நேத்து சிங்கப்பெண் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஏன் பொம்பளை போலீஸே இல்லையா? இவர் சொன்ன சிங்கப்பெண்ணு தான் குற்றவாளி பிடிக்குமா? ஜெயலலிதா காலத்திலே மகளிர் காவல் நிலையம் வந்துருச்சா? மகளிர் காவல் நிலையம் வந்தாலுமே இன்னும் பெண்களுக்காண்டி ஒரு தனிப்பட்ட ஒண்ணு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க தானே.
இல்லைம்மா அப்போ அந்த மகளிர் போலீஸு கலைச்சிடலாமான்னு கேட்குறேன். அந்த அந்த மகளிர் காவல் நிலையத்துக்கு என்ன வேலை? சிங்க பெண்ணு, புலி பெண்ணு, எலி பெண்ணு. அப்போ மகளிர் காவல் நிலையம்னு ஒன்று உருவாக்கி அவன் குற்றவாளிகளை மகளிர் காவல் நிலையத்தில் மகளிர் சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரிப்பதற்காகத்தான் அந்த மகளிர் காவல் நிலையம். சத்துணவு காமராஜே கொண்டு வந்துட்டார். முட்டை கொடுத்தா அது இப்போ சத்துணவா சொல்லுங்க? சத்துணவு திட்டம் யார் காலத்திலிருந்து இருக்கு? காமராஜர் காலத்திலிருந்து இருக்கு. ஒரு முட்டையை போட்டுட்டு அதுக்கு பேர் என்ன உணவு? சத்துணவு. இப்ப காமராஜர் கொண்டு வந்தது பித்துணவா? இதெல்லாம் ஏமாத்துறதுக்கு நடக்கிற வேலை. இதெல்லாம் ஏமாற்றுவதற்கு நடக்கிற வேலை. அது சினிமா பாணியில சிங்க பெண். பெண்ணே சிங்கமா தான் இருப்பான். ராணுவத்தில் இல்லையா, நேவியில் இல்லையா, ஆர்மியில் இல்லையா? இவர் பேர் வைக்கிறார் சிங்க பெண்ணா. ஏன் சிங்க முகமூடி போட்டுக்கிறதா? எல்லாம் சினிமா கூத்தா, சினிமா கூத்து, சினிமா நடிப்பு. இத அரசுக்கு இது பொருந்தாது. இப்ப கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஒரு இதை முன் வச்சிருக்காங்க. தாவேக ஆட்சி வந்து முழுக்க வந்து ஆதவர்ஜுனா தான் நடத்துறாரு, விஜய் அவர்கள்லாம் நடத்த கிடையாது, இது ஃபுல்லாமே ஆதவர்ஜுனாவோட சூழல் தான் எல்லாமே அப்படின்னு சொல்றாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? இதே கிருஷ்ணசாமி ஜெயலலிதா ஆட்சியில சசிகலா ஆட்சின்னு சொல்லியிருப்பாரா? கருணாநிதி ஆட்சியில் ஆர்கார் ஆட்சின்னு சொல்லியிருப்பாரா? அவரெல்லாம் அரசியல்வாதியெல்லாம் மறந்து மக்கள் ரொம்ப நாள் ஆகி போச்சு. யார? கிருஷ்ணசாமியை சொந்த மக்களே தூக்கி ஓரமாக போட்டான். அதனால அவர் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரெல்லாம் ஒரு நீங்க அரசியலை விட்டு மறக்கடிக்கப்பட்ட ஒரு நபர். இல்ல ஆதவர்ஜுனா வந்து போற இடத்துல ஃபுல்லா ஏதாச்சும் ஒண்ணு வாய் விட்டுட்டு அவங்கள்ட்ட ரெண்டு ஏதாச்சும் பேச்சு வந்து சுத்தி வந்து தாவேக்கால வந்து ஒரு கரும்புள்ளியாவே ஆதவர்ஜுனாவை பாக்குறாங்க. இவர் இருக்கிற வரைக்குமே இங்க தாவேக்கா எழும்பி வராது மேல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்களா? அதெல்லாம் எப்படி? இல்ல முட்டாள்கள் சொல்றது. தாவேக்கா இன்னைக்கு முதலமைச்சர் நாற்காலிக்கு வருவது ஆதவர்ஜுனா தான். ஆதவர்ஜுனா அதோடைய திமுக எதிர்ப்பு தான் இன்னைக்கு யார் முதலமைச்சர் ஆகியிருக்கு? விஜய் முதலமைச்சர் ஆகியிருக்கு. எல்லா முட்டா பேருக்கும் தெரியும். ஆனா ஆதவர்ஜுனா கரெக்டா தாவேக்கா அழிஞ்சு போயின்னு நினைக்கிறேன். எதை வச்சு சொல்றீங்க ஆதவர்ஜுனாவனாலதான் விஜய் அவர்கள் வந்து அமர்ந்தாங்க அப்படின்னு? ஆதவர்ஜுனா தான் திமுக எதிர்ப்பை முழு மூச்சாக தாவேக்காவில் செய்த நபர். விஜய்க்கு திமுக எதுக்கெல்லாம் தெரியாது, புஷிக்கு யாரும் எதுக்கு தெரியாது. திமுகவை முழு மூச்சா எதிர்த்த ஒரு நபர் யாரு? ஆதவர்ஜுனா தான். இதுதான் ஆட்சிக்கு வருவதற்கான அடித்தளமே. ஸ்டாலின் அங்கிள் யார் சொன்னது? விஜய் சொன்ன வச்சது யாரு? ஆதவர்ஜுனா தான். அப்போ இப்ப ஆதவர்ஜுனாவை தாவேக்கால கழட்டிட்டா ஈஸியா தாவேக்கா அழிஞ்சு போயிரும் நினைக்கிறேன். அது அந்த முட்டாள்கள் தான், மூடர்கள் தான் யார் மேல கணையை தொடுக்கிறான்? ஆதவர்ஜுனா மேல கணையை தொடுக்கிறான். ஆதவர்ஜுனா தாவேக்கானுடைய ஒரு பெரிய பில்லர், ஒரு பெரிய தூண். தாவேக்காவை தாங்கி நிக்கிற ஒரு தூண். எல்லாரும் திருடுற மாதிரி அவரும் திட்டிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். ஆனா ஆதவர்ஜுனாவுடைய பங்கை மிக சாதாரணமா மறுத்துவிட முடியாது. தாவேகா வந்து எலெக்ஷன் நேரத்துல ஒரு வாக்குறுதிகள்லாம் கொடுத்தது, தாய்மாமன் சீர் செய்வாங்க, 2500 ரூபாய் பைசா எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு. இப்போ 1 மாத காலங்கள் ஆயிடுச்சு. எப்போ இதெல்லாம் நடைமுறைக்கு வரும்? அடுத்த மாசம் வரும், அடுத்த வருஷம் வரும், இல்ல ஆட்சி முடியும் போது வரும். ஆட்சி முடியும்? ஆமா ஆமா, எப்ப வேணாலும் வரும். ஓட்டு போட்டாச்சல்ல, எப்ப வேணாலும் வரும். அவர்கள் எப்ப முடிவு பண்ணுகிறார்களோ அப்ப 2500 ரூபாய் எதிர்பார்த்து இருக்கிறவங்களாம் மனுஷனா சேர்த்தி இல்லை, அவர்கள மனிதர்களே இல்லை. அரசு 2500 ரூபாய் கொடுக்கும். அரசு 2500 ரூபாய் கொடுத்தா தாய்மொழி எடுத்துட்டு போகணுமா சொல்லுங்க? அரசு ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றவனெல்லாம் உயிர் வாழ்வதற்கே தேவையில்லை. சாதாரணமா ஒரு மனிதன் கூலி வேலைக்கு போனா 1000 ரூபாய் சம்பளம். எவ்வளவு? 1000 ரூபாய். ஆமா, அரசு கொடுக்கும் தாய் மாமன் சீர். அவன் எங்காவது காட்டு மிராண்டியா இருப்பான். அந்த தாய் மாமன் சீரை அரசு கொடுக்குற 2500 ரூபாய வாங்கிட்டு போறாங்க. அதனால இதெல்லாம் ஒரு செய்தியும் இல்லை, இதெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது நம்ம சொல்றோம், நீங்க சொல்றீங்க. ஆனா இத வந்து ஒரு தாழ்த்துல ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற மக்கள்லாம் விஜய் வந்து இதெல்லாம் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு 2500 ரூபாய்க்கு சீர் எடுத்துட்டு போற எதிர்பார்க்கிறவங்க 2500 ரூபாய் மந்த்லி பேமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல பெண்களுக்கு. அதெல்லாம் பட்ஜெட்ல காசே இல்லை. அதெல்லாம் பட்ஜெட்ல காசு இல்லைங்கிறதுனால எப்படி அதெல்லாம் பார்க்காம தான் அப்படிதாங்க கொடுக்க மாட்டாங்க. போங்க, அவ்வளவுதான். இருந்தா தானே கொடுக்க முடியும். இருந்தா தான் இங்க சம்பளம் போடுறதுக்கே காசு இல்லை. கஜானாவே காலி.
இதில் எப்படி 2000 கொடுக்க முடியும்? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்ப தாவேக ஆட்சி வந்ததுல இருந்து வந்து திமுகவோட மிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு விஷயத்துல சொல்றாங்கன்னா, அந்த மின்வெட்டு நைட்டு ஃபுல்லா கரண்ட் இருக்க மாட்டேங்குது, ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? முக்கியமா இந்த சென்னை பகுதி சுத்து வட்டாரங்கள்ல ரொம்ப மோசமா கரண்டுகள் கட் ஆகுது. அதாவது மின்சாரம் 14,000 மெகாவாட் வேணும். இதுக்கான கட்டமைப்புகள் இன்னும் சீர்குலைஞ்சு போச்சு. இந்த கட்டமைப்பை சரி செய்ய வேண்டியது புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அமைச்சர்கள் தான் சரி பண்ணணும். அது இப்போ இபி சேர்மன் ராதாகிருஷ்ணன் தான். ராதாகிருஷ்ணன் இந்த கட்டமைப்புகளை சரி செய்வாரா, இல்லை கட்டமைப்புகள் சிதைந்து போனதை இன்னும் பின்னோக்கி போகுமா என்பதை ஒரு மாதத்தில் தெரிஞ்சு போயிடும். ஒரு மாதத்தில் தெரிஞ்சு போயிடும். இதுக்கு புது அமைச்சர்கள், நீங்கள் நிர்மல்குமார் ராதாகிருஷ்ணன் வேலை வாங்க முடியுமா? முடியாது. ராதாகிருஷ்ணன் ஒரு 30 ஆண்டு கால ஐஏஎஸ் அதிகாரி. இப்போ அமைச்சராக வந்திருக்கிற நிர்மல்குமார் ஒரு மாதம் தாச்சும் சீட்டுக்கு வந்து எப்படி வேலை வாங்க முடியும்? அதனால் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும், தவிர்க்கவே முடியாது. இதிலிருந்து மீண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. அதை தாவேகா செய்யுமா என்பதை போக போகத்தான் தெரியும். இல்ல, தொடர்ந்து வந்து தாவேக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து வந்து ஒரு வகையில நல்ல பேர் எடுத்தாலுமே இன்னொரு வகையில வந்து டெய்லி ஒரு போராட்டம், ஏதோ ஒரு விஷயத்துல வந்து குழந்தைகள் பாலியல் சரி, இங்கிட்டு கரண்ட் கட்டுன்னு சொல்லிட்டு இப்ப தொடர்ந்து ஒரு 1 வீக்காவே ரொம்ப மோசமா அந்த திருவள்ளூர் ஏரியா பக்கம்லாம் ரொம்ப அந்த போராட்டத்துல தான் போய்கிட்டு இருக்கு. நைட்டு ஃபுல்லாமே மக்களுக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லாம நைட்டு ஃபுல்லா போராட்டமா தான் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சாதாரண விஷயமா? இது பெரிய புரட்சியோ போராட்டமோ அல்ல, எரிமலையோ அல்ல. காஃபி கரண்ட் இல்லைன்னா 10 பேர் போராடத்தான் செய்வான். இதெல்லாம் மிக சாதாரண விஷயம். 1,00,000 பேர் யாராவது போராடுறானா ஒரு பிரச்சனைக்கு, அதுதான் தேசிய கவனத்தை கவரும். தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த பிரச்சனையாக மாறும். 10 பேர் போராடுறான், 100 பேர் கரண்ட் இல்லைங்கிறான். இதெல்லாம் திமுக அதிமுக ஆட்சியில் சாதாரண விஷயம்.